சார் சபர்ணா ஆனந்த் மேம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்டர் சாய் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட சூசைட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தவறாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ராங் டிசிஷன் அந்த ஒரு பர்டிகுலர் அது ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ இட். இட் இஸ் நாட் தட் நான் எனக்குமே தாட்ஸ் வந்திருக்கு, ஷிட் அவ்வளோதான் இல்லை அப்படின்ட்டுன்னு. அது அந்த ஒரு ஸ்பார்க்கில் நம்ம யோசிச்சு இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இன்னைக்கு கண்டிப்பாக சாயும் இருந்திருப்பான், சபர்ணாவும் இருந்திருக்கலாம். ஐ வுட் ஆல்வேஸ் சே, என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் இட். எண்டிங் யுவர் லைஃப் இஸ் நாட் அ சொல்யூஷன். நானுமே நிறைய வாட்டி டிப்ரெஷனில் இருந்திருக்கேன். நான்லாம் வந்து மாதக்கணக்கில் டிப்ரெஷனில் இருந்திருக்கேன். அண்ட் திங்க் எங்களோட மாதிரி கரியரில் வந்து இப்போ இதுவே வந்து ஒரு டிப்ரெஷனில் ஒரு தரகானா ஆஃபீஸில் இருந்தாலும் ஒரு லேப்டாப் முன்னாடி ஆர் வாட் எவர். பட் வேர் ஆஸ் பீப்புள் லைக் அஸ் கோயிங் த்ரூ அ டிப்ரெஷன், மறுநாளைக்கு நீ வந்து கேமரா முன்னாடி போயிட்டு நிற்கணும், அங்கே சிரிக்கணும், ரொம்ப கஷ்டம். ஒரு செம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். வராது. சம்டைம்ஸ்லாம் என் கண்ணில் தண்ணி எல்லாமே ஊற்றி இருக்குது. தென் ஆல்சே எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ இட்ஸ் ஹவ் யூ ஹேண்டில் இட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் நெக்ஸ்ட் யூ. ஆனால் சொல்லுவாங்க எல்லாரும் பாசிட்டிவாக இருந்துட்டுன்னு. பட் அந்த குத்துற வழி நம்மளுக்கு தான் தெரியும்.